இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என்னில் எவ்வளவன் புக்கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசருக்கு எழுதின நிருபம் 9 முதல் 11 வரையிலான வசனங்களை வாசிப்போம். Colossians chapter 1 from verse 9 to 11. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும். எங்களை நீர் பலப்படுத்தும், உமக்குள் எங்களை நீர் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வசனங்கள் இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களிலே, இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு விதைக்கப்படுகிற வசனம் என்கிற விதைகளை எவரும் பொறுக்கி போடாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய செட்டைகளின் மறைவிலே மூடிக்கொள்ளுவீராக. ஒவ்வொருடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பாரத்தோடு கூட இந்த வசனங்களை கொலோசு சபைக்கு எழுதினாரோ, அதே பாரம் அடியனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலே வெளிப்படட்டும் ஐயா. அதே பாரத்தை நம்முடைய பிள்ளைகள் இருதயங்களிலே பதித்துக் கொள்ள உதவி செய்வீராக. உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த காணிக்கையில கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதின்படியே மீதியான துணிக்கைகள் எடுக்க செய்யும். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா இடையூறுகளையும் கவனச்சிதறலையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து உலகிறேன். புல் உலரும், பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. கர்த்தாவே, நீர் உயர்ந்திரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு கர்த்தருக்கென்று கனி கொடுத்தல், பேரிங் ஃப்ரூட்ஸ் ஃபார் த லார்ட். இன்றைக்கு எவ்வளவு நேரம் இந்த வசனங்கள் நம்ம தியானிக்க முடியுமோ நம்ம தியானிப்போம். கண்டிப்பா இதை நம்ம முடிக்க முடியாது. இனி வரக்கூடிய நாட்களில் அவ்வப்போது நம்ம இந்த வசனங்களை தியானிப்பது அவசியம். நிறைய வசனங்களை பார்க்க வேண்டி இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசருக்கு எழுதும் பொழுது, இப்ப நம்ம வாசிச்சோமே, இந்த ஜெபத்தை அவர்களுக்காக தேவனை நோக்கி அவர் ஏறெடுப்பதாக கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதன். அவருக்கு ஜெபம் என்றால் என்ன என்கிற அதனுடைய மதிப்பு தெரியும். அவர் ஜெபித்தார், மற்றவர்களுக்காக ஜெபித்தார், தனக்கும் ஜெபித்தார், மற்றவர்களுக்கும் ஜெபித்தார். மற்றவர்கள் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஜெபத்தினுடைய மேன்மை அறிஞ்சவங்க அதான் செய்வாங்க பாருங்க. சில பேர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஜெபத்தினுடைய மேன்மை ஜெபிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஜெபத்தினுடைய மேன்மை அறிந்தவங்க தான் ஜெபிக்க முடியும்.
ஜெபத்தினுடைய மேன்மை அறிந்தவர்கள் தான் மற்றவரிடத்துல வேற எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ ஜெபத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஜெபிக்கிறார். இதுல ஒவ்வொரு குறிப்பையும் கவனிக்கணும். குறிப்பாக ஒரு பர்டிகுலரான ஒரு குறிப்பை மாத்திரம் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு சபைக்கு எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தார் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு சபைகள் அல்லது ஊழியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக நிறுத்துவது முற்றிலும் தவறான ஒன்று என்பதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். எவரையும் குற்றப்படுத்துவதற்கோ ஒருத்தரை மனசுல வச்சுட்டோ நான் பேசல. நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஜெபிப்பது ஒரு நாளும் தவறு இல்லை, நான் ஜெபிக்கிறேன். ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை முன்னிலைப்படுத்தணும், எதை முதன்மைப்படுத்தணும், அது ஒரு விசுவாசிக்கு தெரிஞ்சிருக்கணும், ஊழியனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். பவுல் இங்கே வெறுமனே கொலோசை பட்டணத்தில் இருந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அப்படி பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9-11 வரைக்கும் வாங்க. அதற்கு முந்தைய நிருபம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9-11 வரையிலும் நான் வாசிக்கிறேன். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் சபையினருக்காக ஜெபிக்கிறார். வெறுமனே பிலிப்பி பட்டணத்தில் உள்ளவங்களுக்கும் கொலோசை பட்டணத்தில் உள்ளவங்களுக்கும் மாத்திரம் அல்ல. கொலோசை 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா அவர் சொல்றாரு, உங்களுக்காக மாத்திரமல்ல, லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தின் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மற்ற எல்லா சபைகளுக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் அப்படின்றாரு. எல்லா சபைகளுக்கும் பவுல் இந்த ஜெபங்களை தான் ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளாட்டை கூட ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு காரை கூட ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணட்ட ஆண்டவரே. அவர் ஜெபிக்கவே இல்லை. ஏங்க அவர் ஜெபிக்கவே இல்லைங்க. அவர் எல்லா லவோதிக்காவில் இருக்கிற சபைக்கும் ஜெபித்தாரு, பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சபைக்கு ஜெபித்தாரு, கொலோசை பட்டணத்தில் உள்ளவர்கள் ஜெபித்தாரு. பிலிப்பி பட்டணம் மிகுந்த தரித்திரத்திலும் உதாரத்துமாய் கொடுத்தவர்கள் தான். மக்கதோனியால இருந்தவங்க கொடுத்தாங்க, பர்டிகுலரா பிலிப்பி பட்டணத்தில் இருந்தவங்க கொடுத்தாங்க, கொரிந்து சபையில் இருந்து விசுவாசிகள் கொடுத்தார்கள், எருசலேமிலே விசுவாசிகள் மிகுந்த தரித்திரத்தை அனுபவித்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் அவருடைய தேவையில சந்தியும் பவுல் ஒருபொழுது ஏறெடுக்கவே இல்லை. பிலிப்பி பட்டணத்தில் இருந்தவங்க கூட என் தேவன் தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையினை நிறைவாக்குவார்னு சொன்னார். பிலிப்பி பட்டணத்திற்கு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கூட ஆண்டவரே அவர்கள் காணிக்கை கொடுத்திருக்கிறாங்க, ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருடைய அக்கவுண்டும் நிரம்பி வழியிட்டுன்னு அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் ஜெபம் பண்ணுவதெல்லாம் நீங்கள் நீதின் கனிகளாலே நிறைந்திருக்கணும், நீங்கள் சகல விதமான நற்கனிகளை தந்து கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்கள் இடரலற்றவங்களா இருக்கணும். பவுல் இரவும் பகலும் ஒவ்வொரு சபைக்கும் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதங்கள் வேணும் தான், ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் ஐயா, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபம். ஏன் அவர் அதை ஜெபித்தாரு? பரிசுத்த ஆவியானவர் விரும்புறாரு. அத அவரே சொல்றாரு, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் நாம ஜெபிப்பதற்கு நம்முடைய பலவீனங்களை உதவி செய்றார். நான் நினைக்கிற ஒவ்வொரு பாரமான செய்தி வரும் பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் முழங்கால் படிக்கிட்டு இருப்பான். ஆண்டவரே அந்த சபையில இருந்த செய்தி வருது ஐயா, அந்த சபையில இருந்து இந்த செய்தி வருது, இந்த சபையில இருந்து இந்த செய்தி வருது. தேவனுடைய சமூகத்தில் அவன் பெருமூச்சு விட்ட பொழுதெல்லாம் ஆவியானவர் சொல்லியிருப்பாரு, நீ ஜெபம் பண்ணு பவுலே, அங்க தரித்திரம் இருக்குதா, நீ வேற எதற்கும் ஜெபம் பண்ணாத, அவர்கள் நீதியின் கனிகளால நிரம்பணும் ஜெபம் பண்ணு, அவர்கள் தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறியபடி ஜெபம் பண்ணு, அவர்கள் தேவனுடைய அறிவிலே சித்தத்தை அறிகிற வளரும்படி ஜெபம் பண்ணு. நினைக்கிறேன் இது முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்ச. சபையின் இடத்துல தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ இந்த வசனங்கள் அவர் அதை வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். ஆமென். இதான் பிரதர் வேணும். அப்ப நான் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ண கூடாதா? நல்லா கவனிங்க, நான் ஒரு நாள் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு சொன்னார்,
இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, கவலைப்படுற, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. ஏங்க, அவிசுவாசிக்கு என்ன தேவையோ அதே தேவை விசுவாசிக்கு தேவைப்படுது. அவிசுவாசிக்கு சாப்பாடு தேவையா? அவிசுவாசிக்கு சாப்பாடு தேவை. அவனுக்கு உடை தேவையா? இவனுக்கு உடை தேவை. அவனுக்கு ஷெல்டர் வேணுமா? இவனுக்கும் பாதுகாப்பு அரண் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. அப்ப ஞானிகள் என்று சொல்லப்படுகிற நாங்கள், தேவ பிள்ளைகள் சொல்லப்படுற நாங்க என்ன ஆண்டவரை செய்யணும்? 6:33 சொல்லி முடிக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேடுங்கள். பாருங்க, கேளுங்க, சும்மா போய் அப்படியே தூக்கிட்டு போய் தடவிட்டு போனலாம் சொல்லல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், எது நீ ஓடி ஓடி முட்டி முட்டி அப்படி விழுந்து 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 எதெல்லாம் போராடி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறியோ, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க, shall be added unto you. இதெல்லாம் add on blessings. இதெல்லாம் தெட்டமும் தெளிவா சொல்லிட்டாரு. இதற்கு எத்தனை பேர் எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் இயேசுனுடைய வார்த்தை மேல இருக்கிறபடி நான் எல்லாத்தையும் தூக்கி கீழே போடலாம். நேற்றெல்லாம் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப என்னோட மனசுல வந்துட்டே இருந்துச்சு. பாருங்க, இயேசுவை சோதிக்கும்படி ஆவியானவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். அவர் 40 நாள் அளவும் பிசாசினாலே சோதிக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. அந்த ஃபாஸ்டிங்ல கடைசி நிமிஷங்கள்ல அல்லது கடைசி நாட்கள்ல இந்த சோதனை வந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கல் அப்பங்களாகும்படி செய்யும். இயேசு தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெயிக்கிறாரு. தேவாலயத்து உப்பரின் மேல இருந்து கீழே குதிக்கும்படியாக சோதனைகள் முன்னால பின்னால போட்டிருக்கு. ஓகே, நீங்க மத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. நல்லா கவனிக்கணும், எதை காண்பிக்கிறான்? உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாத்தையும், அவைகளுடைய மகிமை எல்லாவற்றையும். 2000 வருஷத்துக்கு மட்டும் இருந்து நினைக்காதீங்க, கடைசி நாட்கள் உள்ளதெல்லாம் காட்டிட்டான். சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு, துபாய் எப்படி இருந்துச்சு, துபாயில் மால் எப்படி இருந்துச்சு, அதுல கோல்டுலாம் எப்படி அடுக்கி வச்சிருந்துச்சு, அமெரிக்கா எப்படி இருந்துச்சு, பிரான்ஸ்ல ஒலிம்பிக் எப்படி நடந்துச்சு, எல்லாரும் செலிபிரிட்டி, எந்த செலிபிரிட்டி, சினிமா செலிபிரிட்டி எப்படி இருப்பாங்க, கிறிஸ்தவ செலிபிரிட்டிஸ்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் அந்த லூக்கா 4:5 வாசிக்கிறோம். ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்தானா. ஒரு நிமிஷத்தை அப்படி காட்டிட்டான். ஒரு நிமிஷத்துல காட்டிட்டு, நீ என்ன சாஷ்டாங்கமா பணிந்து கொண்டால் இவை எல்லாத்தையும் உமக்கு தருவேன். நல்லா கவனிக்கணும், இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன். எதை தெரியுமா? உலகத்தின் மகிமை எல்லாவற்றையும். ராஜ்யங்களை காட்டினா, ராஜ்யங்களுடைய மகிமை எல்லாவற்றையும் காட்டினா, நாமள இருந்து அப்படி வாயை பழந்துட்டு பார்த்துருப்போம். அப்பா எப்படி இருக்குது, எப்படி இருக்குது. போ பின்னால. என்ன தெரியுமா? அவனே பார்த்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர். பிசாசுக்கும் அவரு தான் தேவனாம. இன்னொரு விதத்தில் சொல்றேன், என்ன சொல்றேன், ஒழுங்கு மரியாதை எனக்கு முன்னால மண்டியிடு. எதற்கு நான் சொல்றேன்? இயேசுவுக்கு முன்னால உலக நன்மைகள், உலக மகிமைகள், ஐஸ்வர்யங்கள், ராஜ்யங்கள் எல்லாத்தையும் முன்னால நிறுத்தினா அவர் அப்படி தட்டி விட்டார். சரி, யோவான் 6வது அதிகாரத்துல வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாய் மனதாய் இருக்கிறார்கள் தெரிஞ்ச உடனே இயேசு அவர்கள் நடுவில் இருந்து விலகி போனார்னு போட்டிருக்கு. என்ன ஒரு பெரிய துக்கம் அப்படின்னா, எதை அவர் அப்படி தட்டி விட்டாரோ, எதை அவர் கண்டு இது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு விலகி போனாரோ, இதை பார்த்து சீஷர்கள் மயங்கிற கூடாதுன்னு அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினாரே, அந்த மகிமைய, அந்த கணத்தை இன்னைக்கு சபை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. பாரு, கர்த்தர் உனக்கு இதை தருவார், கர்த்தர் உனக்கு இதை தருவார், கர்த்தரோட மேன்மையாக வைப்பார். நமக்கு கேட்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமா இருக்குது. கர்த்தரோட மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு வாங்க, உபவாச ஜெபம் இருக்குது. எதற்கு? தேவ பிள்ளைகள் பரிசுத்தம் அடையும்படி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு ஊழியக்காரங்க அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு 1000 பேர் சேரட்டும் பார்ப்போம். ஏன்னா ஊழியக்காரனை பார்க்கணும்னா வரலாம். பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிற சிந்தையோடு கூடுகிற கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதே இன்னைக்கு உங்க
எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமையை கட்டளையிடும்படி பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும்படி நாங்க இன்னைக்கு ஜெபம் ஏறெடுக்கிறோம். எல்லாம் அப்படி அடிச்சு முட்டி நிற்கும். இயேசுக்கு முன்னால் வச்சதை தட்டி விட்டார். பிரதர், எனக்கு இந்த உலகத்துல யாரும் நல்ல முன்மாதிரி கிடையாது, என் ஆத்தும நேசர் இயேசு மாத்திரம்தான். விசுவாசிக்கிறவங்களும் கர்மத்துறை அடையில சொல்லுவோமா? அவர் சொல்லிட்டாரு, இது வேண்டான்னு சொல்லவே இல்லை. நீ இதை நோக்கி போனா இதெல்லாம் பின்னால வந்துகிட்டே இருக்கும். வாரன் வியர்ஸ்பின்ற தேவ மனுஷன் அவர் புக்கில் எழுதுவாரு, இயேசு உனக்கு ஷெப்பர்டா மேய்ப்பரா இருப்பார்னா நன்மையும் கிருபையும் அந்த ஷெப்பர்ட்ஸ் டாக் மாதிரி பின்னால வந்துகிட்டே இருக்கும். ஆமென். நீ தேட வேண்டிய அவசியமே இல்லை. பவுல் அதனாலதான் எழுதுறாரு, தேவ பிள்ளைகள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும், எதை தேடணும், எதில் அவர்களுடைய இருதயம் நாட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவர் கேட்கிறார். இந்த கனி கொடுப்பது என்பது ஆண்டவருக்கு கொடுப்பது அப்படின்னு நீங்க நான் உடனே நினைச்சிட போறீங்க. ஆண்டவர் விரும்புகிற கனி. நம்ம கொடுத்து என்ன தவறுவாங்க ஏங்க? அவர் என்ன விரும்புகிறார் உங்களுக்கு வசனம் காட்டுறேன். இந்த கனி என்பது என் வாழ்க்கையிலே என்னை சுற்றும் இருக்கிற சக விசுவாசி அதை அனுபவிக்கும்படி, அந்த நற்கிரியைகளை காணும்படி, அதனாலே தேவனுடைய அன்பை ருசிக்கும்படி நான் கனி கொடுக்கணும். நிறைய பேர் கனி கொடுக்கணும்னா நான் ஓடி ஓடி ஊழியம் செய்யறது அப்படின்னு நினைச்சிடறாங்க. ஆனா சொந்த வாழ்க்கை நாரி போயிருக்கும். உங்களுக்கு வசனங்களை காட்டினா உங்களுக்கு புரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். Chapter 15 verse 16. இயேசு சொன்னார், கவனிக்கணும், எல்லாரும் எடுங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வழியில சொல்லுவோமா? நம்ம சொல்லணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்ன இயேசுவை ஏத்துக்கிறது? அவர் உன்னை ஏத்துக்கிட்டாரு. இயேசு என்னை ஏற்றுக்கிட்டாரு, அதனை அறிந்து கொள்ள செய்தார். அதான் சரியான வார்த்தை. இயேசு திட்டம் சொல்லுமா சொல்லிட்டாரு, நீ என்ன தெரிஞ்சுக்கல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எல்லாரும் கரங்கள் வந்து சத்தம் வழியில சொல்லுவோமா? சிலர் நினைப்பீங்க, ஏதோ வந்து உட்கார்ந்துட்டோம் பிரதர் இங்க, அல்லனா 10 வருஷமா நானும் விசுவாசியா இருக்கிறேன், ஒரு மாறுதல் இல்ல, பின்னால வர்றேன். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுன்றதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் சொல்றாரு, நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே, என் ஸ்ட்ரீட்ல இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, சென்னையில 1 கோடிக்கு மேல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆண்டவரே, தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆண்டவரே, இந்தியால 140 தாண்டி போயிட்டு இருக்குது. நான் பேசுறதுக்கு அப்புறம் எத்தனை கோடி ஏறிச்சோ தெரியல, இத்தனை கோடி இருக்குது ஆண்டவரே. 140 கோடி, உலகத்துல கிட்டத்தட்ட 780 கோடி, இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நம்ம தெரிந்து கொண்டபடினால எல்லாரும் கரங்களை சொல்லுமா? அதனால தான் நீங்களும் நானும் காலரை உயர்த்தி விட்டுட்டு நடக்கிறதற்கு, நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அல்ல, என்னை அவர் ரட்சித்தார், எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், அவர் ரத்தத்தினாலே கழுவினார், என்ன தேவனுடைய பிள்ளையாக மாற்றினார்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரியத்தை குறித்து தான் நீங்கள் நானும் காலரை தூக்கி விட்டுருக்கோம்னே தவிர, மற்றதெல்லாம் நினைச்சிட்டு பெருமை பேசணும். ஆண்டவர் சொல்லுவாரு, என்னத்தை செஞ்சு என்ன பண்றது, என்ன செஞ்சு என்ன பண்றது? வாசிங்க இப்போ. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. 14 என்ன சொன்னார்? நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த வசனங்கள் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம், மறுபடியும் ரீகலெக்ட் பண்றது ரொம்ப நல்லது. நல்ல கவனிங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பிதாவானவர் அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய். அதானே நாம 14 பிடிச்சிக்கிட்டு என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னீரே ஆண்டவர் சொல்ற மண்டையில தட்டி போய் பின்னால 15. இப்ப வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க, எல்லாரும் வாசிக்கணும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்களை ஏற்படுத்தினேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர், என் காதுல கேட்கவே இல்லையே, நீங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கனி கொடுக்குறா. என்ன பிரதர் எனக்கு
அவர் சொல்லிட்டாரு, இங்க பாரு, உன்னை ரட்சித்ததே நீ கனி கொடுக்கணும்னு. என்ன கனி கொடுக்கறது ஆண்டவரே? என் நேசர் தம்முடைய தோட்டத்துல வந்து தமக்கு அருமையான கனிகளை புசிப்பாராக. அவர் என்ன பசியோடய வர்றாரு. அவர் சொல்லுவாரு, நானும் இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேன், இது வந்து வேலைக்கு ஆவல, இதை வெட்டி போட்டுரு. 3 வருஷமா தேடி வர்றேன், 3 வருஷம் ஒரு பலனும் இல்லையே, வெட்டி போட்டுரு. அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை இருக்குது. அவர் சொல்ற உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், இந்த உலகத்துல நான் உன்னை பாதுகாக்கிறேன், பராமரிக்கிறேன். எதற்கு? நீ என்னுடைய நாமத்திற்கு என்று கனி கொடுப்பதற்கு உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் உனக்கு பின்னால டீச் பண்றதே நீ ஒருத்தர்ல ஒருத்தர் அன்பா இருக்கணும்னு தான். திரும்ப சொல்றேன் பிரதர், இந்த வசனங்களை தான் கடைசி நாள்ல நம்ம வந்து நியாயந்திருக்க போகுது பாருங்க. ஆண்டவர் கேட்பார், ஆண்டவரே நீர் என்ன ரட்சித்தீர் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவர் திரும்ப நம்மகிட்ட பார்த்து, ரட்சித்தான் கரெக்ட், நான் உனக்கு சொன்னேன்ல, கனி கொடுக்கும்படி உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும்னு நான் உங்களுக்கு டீச் வேற பண்ணியிருக்கிறேன், நீ அதை கீழ்ப்படிஞ்சான்னு கேட்டா நம்ம முகத்தை எங்க கொண்டு போய் வச்சிருப்போம் சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க, பவுல் அதனால தான் சொல்றாரு, நீ விசுவாசியா இருப்பாய், ஆனால் நீ தேட வேண்டியதெல்லாம் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. ஆமென். அவர் எப்படி அவருடைய அறிவில் இன்னும் ஆழமா போகணும். கொலோசியர் 3:1 பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமியில் உள்ளவைகளை அல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். எல்லாரும் கரங்கள் எடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, கையை வைத்துங்க, ஆண்டவரே நான் மேலானவைகளை தேட நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. கண்டிப்பா எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வருங்க. இயேசு சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. நீங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கனிகளை கொடுக்கும்படி. இது யாருக்கு? யாரோ ஒருவருக்கு இல்ல, எல்லாருக்கும். உதாரணத்துக்கு பிலிப்பி சபையில நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ரத்தம் பரவிக்கிறதா இருந்த லீதியால் என்கிற அந்த பெரிய பணக்கார பெண்மணியும் இருந்தா, உரி சொல்லுகிற ஆவியே இருந்து எஜமான்களுக்கு மிகுந்த லாபத்தை வருவித்தால அந்த சாதாரண ஒரு ஏழை பெண்ணும் பிலிப்பி சபையில அங்கத்தனாதான் இருந்தா. பிலிப்பிய பட்டணத்தில் இருந்த அந்த ஜெயிலர் இருந்தான் பாருங்க, அவன் ஃபேமிலியும் இங்க இருந்துச்சு. பவுல் அவனுக்கு மாத்திரம் இல்ல, இவனுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் சொல்றாரு, நீங்கள் சகல விதமான கனிகளால நிறைந்திருக்கணும், நீங்கள் நீதியின் கனிகளால நிறைந்திருக்கணும். ஆமென். கர்த்தர் அதை விரும்புறார். இப்ப நம்ம வாசிச்சமே, நம்ம கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். இயேசு எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த 15:16 யோவான் 15:16 மெசேஜ் பைபிள் எப்படி போட்டிருக்கு? யூ டிடன்ட் சூஸ் மீ, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ரிமெம்பர் ஐ சோஸ் யூ, நான் உன்னை தெரிந்து கொண்டன்றதை ஞாபகத்தில் வச்சுக்க. and put you in the world to bear fruit that won't spoil. இந்த உலகத்துல நீ கனி கொடுக்கும்படியாகத்தான் உன்னை வச்சிருக்கிறேன். அந்த கனிகள் கெட்டு போகாத கனி. சரி, நீங்க உடனே கேட்கலாம், நான் கனி கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்றாருல, இந்த கனி கொடுக்கிற அனுபவம் எங்கிருந்து தொடர்ந்து? ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். இந்த கனி கொடுக்கிற அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வாங்க பார்ப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு குறிப்பு தான் முடியணும், அதோட முடிச்சிடலாம், பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் அதை கண்டினியூ பண்ணுவோம். மார்க் 1:4 Gospel according to St. Mark chapter 1 verse 4. யோவான் ஸ்நானன் வனாந்தரத்திலே ஞான ஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கணும், யோவான் ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். என்ன ஞான ஸ்நானம்? பாவ மன்னிப்புக்கு என்ற ஒரு ஞான ஸ்நானம். இந்த பாவ மன்னிப்பு ஞான ஸ்நானம் சும்மா போய் ஞான ஸ்நான தொட்டியில மூழ்கி எழுந்த உடனே அப்பா கிறிஸ்துவுக்கு நான் புதிய சிருஷ்டி ஆயிட்டா, 2 கொரிந்தியர் சொல்லி இருக்கிற மாதிரி, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவங்க ஒளிந்து போயினா எல்லாம் புதியதாயின பிரதர், நான் கூட ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அங்க அப்படி போடவே இல்லை. வசனம் சொல்லுது பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் தான். நடுவுல ஒண்ணு வருது, என்ன தெரியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. பிரதர், இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ரியலான மனம் திரும்புதல்ன்ற அனுபவம் உண்டாயிட்டு சொல்லுங்க பாப்போம். சபைக்குள்ள இருக்கிறோம், பல வருஷங்கள் விசுவாசி, நான் வாழ்க்கையில அற்புதங்களை கூட பெற்றிருக்கலாம்,
ஆனா எத்தனை பேருக்கு இந்த மனம் திரும்புதல்ன்ற அனுபவம்? உடனே நீங்க கேட்கலாம், அது யோவான் ஸ்நானங்க, நாங்க இப்ப இயேசு கொடுத்த ஞானஸ்நானத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இவன் என்னத்தை சொன்னானோ அதையே தான் நம்முடைய ஆண்டவர் அவரு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் பெற்று உள்ள இருந்து வெளியே வந்த உடனே சொல்றாரு. மார்க் 1:15 வாசிங்க பார்ப்போம். இப்ப ஆண்டவர் இயேசு, நம்முடைய ரட்சகர் இயேசு சொன்னது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, சுவிசேஷத்தை விசுவாசிங்கன்னு சொல்லல, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ஏன் மனம் திரும்பணும்? மனம் திரும்பாமலே விசுவாசிங்க உள்ள உண்டு, எனக்கு நல்லா தெரியும். சில பேர்ட்ட கேட்டீங்கன்னா, எப்படிங்க, நான் எப்பவும் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, ஆனா மனம் திரும்புதலுக்கான ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்காது. இதையும் கொஞ்சம் எச்சரிக்கிறாரு யோவான் ஸ்நானனை கொண்டு. வாசிக்கலாமா? லூக்கா 3வது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள். 8-9 ஆகிய ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்றேன். 8-9 ஆகிய வசனங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்காம, ஓ பிரதர் தெரியுமா, எங்க தாத்தா பெரிய ஆளு, எங்க ஊர்ல கட்டின கோயிலே நாங்க தான் கட்டினோம். சில பேர் சொல்லுவாங்க, எங்க நீ எல்லாம் நேத்து முளைச்ச காலான்பா, நீ என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த? 10 வருஷம் முன்னாடியா? எங்க ஃபேமிலி பரம்பரையா நாங்க கிறிஸ்தவங்க தெரியுமா? ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லாத, தேவன் இந்த கல்லுகளினாலே உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்துலன்னு ஒரு நாள் யோசுவாவை குறித்து பேசும்பொழுது சொன்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதோ எனக்கு தெரியல. சரி, அடுத்தது கவனிங்க. இப்பொழுதே எல்லாரும் இப்ப வாசிங்க எல்லாருமே. இப்பொழுதே, இப்ப சொல்றதா இருந்தா ஆகஸ்ட் 11, 2024 காலையில 9:56 இப்பொழுதே கோடரியானது மரங்களினுடைய வேரருகே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்லுவான், இப்ப இன்னும் எவ்வளவு பக்கத்துல கோடரி வந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ற, இப்பொழுதே கோடரியானது மரங்களுடைய வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால், இப்ப எல்லாரும் சத்தமா கண்டிப்பா எல்லாரும் வாசிங்க. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், எல்லா மரமும் சரி, கனி கொடுக்கலையா, நல்ல கனி கொடுக்கலையா, சிலது கனி கொடுக்குது. ஆண்டவரே சொல்றது போல ஏசாயா 5வது அதிகாரத்துல நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அவைகளோ கசப்பான பழங்களை தந்துச்சு. இதையும் தெளிவா சொல்றாரு. கனி கொடுன்னா நானும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேனே. இங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. பிரதர், இதுதான் பிரதர் சுவிசேஷம். ஓ, தேவன் அன்பாகவே இருக்கிறார், உண்மைதான். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், பெரிஷ்ன்ற வார்த்தையும் உள்ள இருக்கு தெரியுமா? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உள்ள இந்த அன்பை உதாசீனப்படுத்துறவங்களுக்கு இந்த கெட்டு போகுதல், இட்டர்னல் டேம்னேஷன் ஒண்ணு இருக்குது. அது தெரியுமா தெரியாதா? அததான் யோவான் அன்னைக்கு சொன்னான், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இது நடந்துச்சா? நடந்துச்சு. நான் உங்களுக்கு சில வசனங்களை காட்டுறேன் பாருங்க. இது நடந்துச்சு. எப்படி? அவர்கள் தங்களை நாங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிக்கிட்டு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் அதை உதாசீனப்படுத்தினபடினால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே ரோமர் வாங்க பார்ப்போம். ரோமர் 11வது அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 11. ஒரு புக் மார்க் இருக்கட்டும். மனம் திரும்பலன்னா என்ன நடக்குதுன்றத அவர் எழுதுறார். நான் அது வேறொரு கோணத்தில் எழுதுறாரு. நான் இதோடு உங்களுக்கு ஒப்பிட்டு பேசுறேன். அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். நான் ஒன்று முரண்படாவும் பேசல, என் இஷ்டத்திற்கு அந்த வசனத்தை பென் பண்ணியும் பேசல. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ரோமர் 11வது அதிகாரம் 16 இஸ்ரவேலரை குறித்தும் புறஜாதியினரை குறித்தும் பவுல் பேசும் பொழுது ரொம்ப அழகா பேசுறார். என்ன? மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால், இஸ்ரவேலரை குறிச்சு
பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும், புறஜாதியினரை குறிச்சு. வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் இஸ்ரவேலரை குறித்து, கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும், புறஜாதியினரை குறித்து. அடுத்து சொல்றாரு, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால். இப்ப உங்களுக்கு புரியுதா? பவுல் சொல்றாரு, ஒரு ஒலிவ மரம் இருக்குதுப்பா, அந்த ஒலிவ மரம் தான் ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானது. ஆனா என்ன பண்றது, அத கீழ்ப்படியாம போனபடினால கிளைகள்லாம் வெட்டப்பட்டுடுச்சு. அது இருந்த இடத்துல ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத காட்டு ஒளிவர் மரமாகிய அல்லது தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு தூரமா இருந்த புறஜாதியாகிய நீ கொண்டு வந்து ஒட்டப்பட்டிருக்கிற. நான் எதற்கு இந்த வசனத்தை வாசிச்சேன் அப்படின்னா, தேவன் சொன்ன மனம் திரும்புதலுக்கு கீழ்ப்படியாமற் போன அல்லது இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தமா இருந்த கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டன, தரிக்கப்பட்டன, தூர எறியப்பட்டன. ஏன் இதை நான் சொல்றேன்? இயேசு திரும்ப திரும்ப சொல்றார். நான் போன வாரமோ இன்னும் சொல்லும் பொழுது கூட சொன்னேன், சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்று போட்டதே நீங்களும் மனம் திரும்பாமற் போனால். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். மனம் திரும்புதல் திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுறார். நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவனா இருக்கணும். என் ஆண்டவர் அதற்காகத்தான் என்ன தெரிஞ்சு கொண்டார். வாசிக்கலாமா? ரோமர், திரும்ப ஒரு வசனத்தை வாசிக்கணும். ரோமர் 7வது அதிகாரம், ரோமர் 7வது அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 7 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அப்படி போல என் சகோதரரே, வாசிங்க எல்லாரும் சத்தமா, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்கள் ஆகி. இதுக்கு முன்னாடி நான் வேற யாருக்கோ வாக்கப்பட்டிருந்தேன், நியாயப்பிரமாணத்திற்கு வாக்கப்பட்டிருந்தேன். நியாயப்பிரமாணம் கல்லுல எழுதப்பட்ட எழுத்துக்கள், அதுல உயிர் இல்ல, அது என்ன உயிர்ப்பிக்காது. அது தேவனுக்கென்று என்னை கனி கொடுக்க செய்யல. நான் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, நியாயப்பிரமாணத்திற்கு செத்தவனான இயேசு எனக்காக மரித்தபடியினாலே அவர் என்னுடைய சார்பிலே நியாயப்பிரமாணத்திற்கு என்னை விடுதலை ஆக்கினாரு. என்னை ஆண்டவர் அவருக்கு சொந்தமாக மீட்டு கொண்டார். இப்ப சதையாகிய உயிருள்ள இந்த இருதயத்துல அவருடைய கற்பனைகள் அவர் எழுதி இருக்கிறாரு. அது கல்லு கனி கொடுக்கல, நான் உயிரோடு இருக்கிறேன், கனி கொடுக்கணும். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். உனக்கு தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. சரியா? 5வது வசனம், நான் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பேலன்ஸ் செய்து. முந்தி கனி கொடுத்த விதம் வேற, இப்ப அதெல்லாம் ஆண்டவர் அறுத்து போட்டாரு. வேதம் சொல்கிறது, இப்ப சபை என்கிற மனவாட்டி கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு சொந்தமா மாறி இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் வாழ்க்கையில சேரும் பொழுது எப்படி கற்பத்தின் கனி என்ற குழந்தை பிறக்குதோ, அதே விதமாய் நான் சபை கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டபடினாலே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகிற கனி கண்டிப்பா வெளிப்பட்டு தான் ஆகணும். பவுல் அதை தான் சபைக்கு எச்சரிப்பாக எழுதுகிறார். பிரதர், ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வர்றோம் போறோம், ரொம்ப சாதாரண அப்படி நினைச்சிட்டு போறோம். ஒரு நாள் அப்படி நினைச்சிடாதீங்க. நாம் எவ்வளவு நாள் விசுவாசியா இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் இல்ல. நான் ரொம்ப நாளா விசுவாசியா இருக்கிறேன் பிரதர், எனக்கு தெரியாத வேதம் இல்ல. 3 வருஷம் இயேசுவோடுவே கூட நடந்தான் யூதாசு, ஆனா அப்படியே வந்தான், அப்படி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, கல்லன் என்கிற முத்திரை குத்தப்பட்டு இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டவன் சில மணித்துளிகள் தான் அவரோட இருந்தான்.
பார்த்தான், அவர் பேசுற வார்த்தைகளை கேட்டான். இது 3 வருஷம் இருந்து எல்லா பிரசங்கத்தையும் ஒன்னா கேட்டு இருந்துச்சு. மலை பிரசங்கத்துல இருந்து எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுட்டு 30 வெள்ளிக்காசுக்கு நாக்கத்தவங்க போட்டு போயிடுச்சு. இவன் பாருங்க, அவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் சில மணி துளிகள் தான் அவரோட கூட இருந்தான். பிதாவே தாங்கள் செய்கிறது என்னது அறியாமல் செய்கிறவர்களுக்கு மன்னியும் வார்த்தையை கேட்டான். இந்த சில வார்த்தைகள் பாருங்க அவன் லைஃப்ல அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இப்போ இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பா போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டார். எதற்கு சொல்ல வருகிறேன், நீங்களா எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற முக்கியம் இல்லை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவது ரொம்ப அவசியம். பாருங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கனி கொடுக்கிற அனுபவமே மனம் திரும்பி விட்டேன் என்பதுல தான் அது தொடங்குது. நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள், சில வார்த்தைகள் நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். இன்ட்ரோடக்ஷனை கூட இன்னைக்கு முடிஞ்சாலும் கூட முடிஞ்சிட்டு போட்டும், இன்னொரு நாள் நம்ம அதை தியானிப்போம். எடுங்க பார்ப்போம். யோவான் 10வது அதிகாரத்துல, ஜான் சாப்டர் 10. நிறைய பேர் இதை பேசுறது இல்லை, ஆனா குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன்றத பேசுவாங்க. அந்த வாசல்ன்றத சில பேருக்கு அது ரொம்ப குழப்பமான ஒரு டாபிக். இயேசு சொல்றாரு 9வது வசனம், எல்லாரும் வாசிக்கலாமா? இயேசு சொன்ன, ஐ ஆம் த டோர், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் தான் ரட்சிக்கப்படுவான், அவன் தான் உள்ளும் புறம்பும். இப்ப நீங்க கேட்கலாம், நாங்க இயேசு மூலமா தானங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்டிருப்பேன் என்று சொல்லுவோமே. ஆனால் இயேசு எந்த மனம் திரும்புதலை சொன்னாரோ அது நம்முடைய வாழ்க்கையில வந்திருந்திருக்கணும். அப்படி வரலன்னு சொன்னா, நான் இயேசு மூலமாக இந்த ரட்சிப்புக்குள்ள வரலன்றது திட்டமும் தெளிவா போச்சு. சில பேர் பாருங்க, சபைக்குள்ள வந்திருப்பாங்க. எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு அந்தஸ்தை வச்சுட்டு வந்திருப்பாங்க. சபையில பெரிய ஆளுங்க இவங்க. சில சபைகள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் முதலிடம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்கு, அவங்களுக்குன்னு அவங்க தாத்தா கோயில்ல இருந்தாரு, அவங்க அப்பா கோயில்ல இருந்தாரு, அதனால அவர் பிள்ளையும் கோயில்ல வந்துடுச்சு. ஒரு மனம் திரும்புதல் இருக்காது வாழ்க்கையில. எதை இயேசு அதான் சொன்னார், இதெல்லாம் சைடு ஒரு வழியா வந்துச்சு. அவன் திருடனும் கொள்ளைக்காரனும். அதுக்கு முன்னால வந்தவங்களை பத்தியும் பேசுறாரு. நான் ரட்சிப்பை குறித்து பேசிட்டு இருக்கிறதுனால இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்திற்கு, அப்போஸ்தலர்கள் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. பெரிய கூட்டம், பெந்தெகோஸ்தே நாளன்று. இப்போ எல்லா வசனத்தை கேட்ட உடனே இருதயத்தில் குத்தப்பட்டுறாங்க. குத்தப்பட்டு நாங்க என்னங்க செய்யணும்? அப்போஸ்தலர் 2:37, அப்போஸ்தலர் 2:37 சீஷர்கிட்ட கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் அல்லது பேதுரு அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? 38வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். இந்த மனம் திரும்புதல் என் வாழ்க்கையில இருக்குமே என்று சொன்னால், கண்டிப்பா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு தான் தீரணும். பாருங்க, கனிகளை குறித்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கனிகள் கண்டிப்பா என் வாழ்க்கையில வெளிப்பட்டு ஆகணும். அப்படி வெளிப்படலன்னு சொன்னாலே, இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார், நீங்க ஒரு அன்பா இருக்கும்படி உங்களுக்கு போதிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு பின்னால பேதுரும் அதை குறித்து நிறைய சொல்றாரு. இப்படி இதுவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவிலே நீங்கள் வீணரும் கனியற்றவர்களுமாய் உங்களை இருக்க ஒட்டாது அப்படின்லாம் பேசுறாரு. நம்ம அதை பார்ப்போம். இந்த மனம் திரும்புதல்ன்றது உண்மையா ஒரு மனுஷனுக்குள்ள வரலன்னா, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்ற அனுபவத்திலேயும் டவுட் வந்துடும். அவன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்றதுலையும் டவுட் வந்துடும். சில பேருக்கு ரட்சிப்புனால வேற என்னத்தையும் நினைக்கிறது. நான் ஒரு ஒரு அமெரிக்கன் டெலிவிஷன்ல வேலை செஞ்சிருந்தேன். அதுல வெள்ளைக்காரர் தான் அதுல ஹெட். டெய்லி ஆபீஸ்க்கு வந்தோன்னு சொல்றாரு, யூனோ இன்னைக்கு 20 பேர் நான் ரட்சிப்புகள் நடத்தினேன். அடப்பா, 20 பேர் நம்மளும் தெருவா சுத்திட்டு இருக்கிறோம், 2 பேரும் நடத்த முடியல. உண்மையா சொல்றேன். ஹாய் பாஸ்டி, யூனோ ஐ லெட் 20 people to Christ. என்னவா இவரு ஜாக்கிங் போனாராம், எதை பார்த்து ஹாய் ஜீசஸ் லவ்ஸ்ன்னு சொன்னாராம், அதனால ரட்சிக்கப்பட்டார். போனாரா, இயேசுவை நேசிக்கிறாரா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வண்டி ஓடிட்டு இருக்குது பாருங்க. இயேசுவை நேசிக்கிறார், அவ்வளவுதான். ரட்சிப்புன்றது எவ்வளவு பெருசு பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. உதாரணத்திற்கு, இயேசு தம்முடைய வருகை நாள்ல என்ன நடக்கும்ன்றது சொன்னாரு. நீங்க கேட்கலாம், பிரதர் என்ன நீங்க மனதுல பேசிட்டே இருக்கிறீங்க, பாவ மன்னிப்பு பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அவங்களை கொண்டு கர்த்தர் இதை செய்யலையா, இவங்களை கொண்டு அதை செய்யலையா?
மறுபடியும் சொல்றேன், மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை ஒருவன் செய்யாமல் இந்த பூமியிலே அவன் ஊழியம் செய்ய முடியும். நான் உங்கள்கிட்ட தான் சொல்றேன், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் இல்லாம ஒருவன் இந்த பூமியில ஊழியம் செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல். இதுல என்ன தெரியுமா பெரிய துக்கம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார். வாசிடலாம், லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம். வசனங்கள்லாம் தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் தியானி. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? அவரை எப்படி கூப்பிடுறாங்களா? அவரே சொல்றாரு, என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற? ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? உனக்கு நான் பாஸ்ன்னு அர்த்தம். வேதம் சொல்கிறது, சாரால் ஆபிரகாமை ஆண்டவனேன்னு சொன்னதுனால அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாலாம். யாருன்னா வீட்டுல போய் சொல்லிட போறீங்க, ஆண்டவமா இருக்கு, ஆண்டவரே என்ன புது பழக்கமா இருக்குதுப்பா, அப்படி சொன்னீங்கன்னா எல்லாம் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். நல்ல வேலை இப்பதான் எல்லாரும் பேரை விட்டே கூப்பிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்ற, நீ என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றப்பா, சும்மா உதட்டல் தானே சொல்ற, நான் சொன்னதெல்லாம் செய்யாம போயிடுறிய, நான் சொன்னதெல்லாம் செய்யாம போயிடுறிய. அதனால அநேகர் வந்து சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம், உம்முடைய நாமத்தினால. அதுல அதெல்லாம் பெரிய துக்கம். கொஞ்சம் பேர்னா கூட பரவாயில்ல, அநேகர் சொல்லுவாங்களாம், உம்முடைய நாமத்தில் அதை செஞ்சமே, உம்முடைய நாமத்தில் இதை செஞ்சமே. அவர் சொல்லிட்டாரு, உன்னை யாருன்னே தெரியாது, அக்கிரம ஜெயக்காரன் ஓடுறா அப்படின்ட்டார். ஏன் சொல்லுங்க? மனம் திரும்புதல் அங்க இல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி வெளிப்படாததுனால. பிரதர், ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்வதனுடைய காரணம் உண்டு. உதாரணத்திற்கு வாசிக்கலாமே, யோவான் 6வது அதிகாரம். நீங்க அதை வாசிக்க ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேரு ஆண்டவரை எதுக்கு தேடுறன்றதெல்லாம் அழகா படம் போட்டு காட்டுறார். யோவான் 6வது அதிகாரத்துல இயேசு அவர் கப்பர்நகூம் வர்றாரு. இப்போ அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்தா எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்னாடியே போட்டை பிடிச்சிட்டு ஓடி வர்றாங்க. நீங்க நானும் பார்த்தனா உடனே சொல்லுவோம், அப்பா இந்த ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு. இயேசுநாதரை விழுந்து விழுந்து தேடுறாங்க, கடல் கடந்து போய் தேடுறாங்கப்பா. சில பேர் கடல் கடந்து போவாங்க பாருங்க, இங்க இருந்து அந்த கோயிலுக்கு. சில பேர் கால்நடையா போறது, இங்க இருந்து திருப்பதிக்கு அவன் போறான், நம்ம இங்க எங்கேயோ போறோம், நாகப்பட்டினம் போறோம் அல்லது வேற எங்கன்னா போறோம். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இப்ப இயேசுநாதர் தேடி இவங்க கப்பறம் ஓடி வந்துட்டாங்க. இப்ப நீங்களும் நானா இருந்த என்ன தெரியுமா சொல்லுவோம், என்ன பவர்ஃபுல் பிரீச்சர் தெரியுமாப்பா, அல்ல இயேசுநாதர் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு தெரியுமாப்பா, உளுந்து உளுந்து ஜனங்க தேடுறாங்க. இன்னைக்கு கூட்டம், உபவாச கூட்டம் உடனே அப்படியே 1,00,000 பேர் திரள்றாங்க. பிரதர், எதுக்கு பிரதர் திரள்றாங்க? அப்படி சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே பதில் சொல்றாரு. 6:26. தேடி தேடி வந்தவர்களை இயேசு பார்த்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை, இந்த வசனங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால அல்ல, நீங்கள் அப்பம் பூசித்து. ஏன்னா அதுக்கு முன்னாலதான் அற்புதம் செஞ்சிருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு அதிகமான பேருக்கு அவர் அப்பதான் வயிறு நிறைய போட்டு அனுப்பிச்சிருக்கிறார். இப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் பூசித்து இந்த உலக பிரகாரமான நன்மைகள்னால திருப்தி ஆனதுனாலேயே உலக பிரகாரமான நன்மைகளுக்காகவே நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். இது மெசேஜ் பைபிள் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? You come looking for me not because you saw God in my actions. என் பிதாவாகிய தேவனை என்னுடைய செயல்களிலே நீ கண்டதுனால அல்ல, நீ தேவனை தரிசிக்க வேண்டிய விதமாய் தரிசித்ததுனாலே அல்ல, நீ எதற்கு என்ன தேடி வர்ற? பட் பிகாஸ் ஐ fed you, நான் உனக்கு போஜனம் கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன். Fill your stomach and for free. ஃப்ரீயா உன் வயிறை நிரப்பணுன்றதுனால வயிற்றுக்காகவே நீ என்ன தேடி வந்துட்டு இருக்கிறிய தவிர என்னுடைய செயல்களிலே நீ என்னுடைய பிதாவை பார்க்கல, உன் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற சித்தம் என்பதை அறியாமல் நீ என்ன தேடுற. பிரதர், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன எச்சரிப்பு. இயேசுவை காலையில் எழுந்து தேடுறது கூட அப்படிதான் தேடணும் பாருங்க. நீங்களும் நானும் அவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு ரொம்ப ஜெனியூனா இருக்கணும் பிரதர்.
ரொம்ப சிறப்பானதா இருக்கணும், உண்மை உள்ளதா இருக்கணும். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காக நான் உண்மை தேடல ஐயா, அவையிலெல்லாம் எனக்கு ஆட் ஆன் பிளெஸிங்னு தெரியும். நான் உண்மை தேடுறேன். எதற்கு? உமக்காகவே நான் உண்மை தேடுறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும் ஐயா. ஹல்லேலூயா. எனக்கு நீங்க வேணும். நான் உண்மை அறிய வேண்டிய பிரகாரமா அறியணும். உம்முடைய அன்பினுடைய ஆழமும் அகலமும் நீளமும் உயரம் வேணுமா, நான் அதை பார்க்கணும். ஆண்டவரே, உமக்குள்ளாக நான் வேர் கொள்ளணும். நீர் என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில என்னை ஏற்படுத்தினீர், எதற்காக ரட்சித்தீர், நீங்கள் கனி கொடுக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொன்னீர். ஆண்டவரே, நான் இந்த பூமியில கனி கொடுக்கிறவனா மாறுவதற்கு நீர் எனக்கு உதவி செய்ய. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ ஜனங்க அவர் என்ன அற்புதம் செய்வார்னு வர்றாங்க. அதே 6வது அதிகாரம் 15வது வசனத்துல அவரை ராஜாவாக்க கூட ரெடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமர்கள் எங்களை அடக்கி ஒடுக்குறாங்க, நீர் ஒரு அற்புதத்தை செஞ்சு அவனுங்க எல்லாரையும் 1,85,000 பேரை எப்படி எசேக்கியாவோட நாட்கள்ல தேவதூதனை அனுப்பி சாவடிச்சாரோ அதே மாதிரி இப்பவும் சாவடிச்சுட்டு எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அதுக்காக நீ ராஜாவாக்க கூட ரெடி. எல்லாத்தையும் ரெடியா இருக்கிற ஆண்டவரே. ஆனா இயேசு சொன்னாரு, இப்போ உனக்கு ரட்சிப்புன்னு ஒண்ணு வேணும்னா, நித்திய ஜீவன் ஒண்ணு வேணும்னா, நீ என்னுடைய மாம்சத்தை புசிக்கணும், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணணும்னு சொன்ன உடனே 6:66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்க. போதனை ரொம்ப கஷ்டமா இருந்தோன்னா எங்களுக்கு வேண்டாம்பா இந்த இயேசு ஏதோ நாங்க எதுவுமே செய்யாம எங்களுக்கு எதுனா செய்வார் நினைச்சிட்டு தான் நாங்க வந்தோம். இந்த இயேசு வரும்பொழுதெல்லாம் எங்களுடைய வயிற்றை திருப்தியாக்குவார்னு வந்தோம். இந்த இயேசு எப்பொழுதெல்லாமே எங்களுக்கு அற்புதம் செய்வார்னு தான் வந்தோம். இது என்ன புதுசா ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, கனி கொடுன்றாரு, உபதேசத்துல நிலைச்சிருன்றாரு, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானமன்றாரு, என்னோட ஐக்கியமாயிருன்னு சொல்றாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? நாங்க போறோம்பான்னு போயிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனை பேர் அந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் பிரதர் காரணம்? காரணம் தெரியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற அனுபவம் இன்னைக்கு வாழ்க்கையில இல்ல. பெற்றோர் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இருக்குமே ஆனால் பிள்ளைங்க தாமாகவே கனி தருவங்களா மாறிடுவாங்க தெரியுமா? பெற்றோர் கவனிக்கணும். உங்க வீட்டுல நீங்கள் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள், தேவனுக்கு நேராக உங்கள் பிள்ளைகளை நடத்துகிறதற்கு உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் எப்பொழுதுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன்ல, பிள்ளைங்களை பார்த்து பைபிள் எடுத்து படி, பிள்ளைங்களை பார்த்து ஜெபம் பண்ணு. அது சொல்லு, முதல்ல நீ வாசி, நீ முதல்ல ஜெபம் பண்ணு. எத்தனை பெற்றோர் உண்டு சொல்லுங்க பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பிள்ளைங்களுக்கு நான் முன்மாதிரியா இருக்கிறேன் பிரதர். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இராமல் அந்த பிள்ளைங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு ரைட்டு கிடையாது தெரியுமா? ரைட்டே கிடையாது. என்னங்க உரிமை இருக்குது? என் பிள்ளைய பார்த்து நீ படி, பைபிள் வாசி, நீ ஜெபம் பண்ண சொன்னா நான் அவர்களுக்கு முன்பதாக நற்சாட்சியா இருக்கணும். நான் அவர்களுக்கு முன்பதாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு நல்ல உதாரணமாக மாறாவிட்டால், நான் வாழாவிட்டால், என் பிள்ளைங்களை பார்த்து சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. ஆண்டவர் திரும்ப இந்த இடத்துல அதை தான் சொல்றாரு. என் வாழ்க்கையில் நீ சித்தம் செய்யணும். நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை அடுத்தவங்களுக்கு முன்னால நீ கொடுக்குறியோ இல்லையோ, உன் பிள்ளைங்களுக்கு முன்னால கொடு, உன்னுடைய பெற்றோருக்கு முன்னால கொடு, உன்னுடைய உறவினர்களுக்கு முன்பாக கொடு. பிரதர், ஒருவேளை நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், நான் வேற என்ன பண்றது? அவர் எழுதி வச்சுட்டாரு, ரட்சிப்பை நீ சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால், என்னுடைய வருகையில் நீ வர வேண்டுமே ஆனால், இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நீ செயல்படுத்தி தான் தீரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு பவுல் எழுதுறார், வாசிக்கலாமா? இப்ப நம்ம வாசிச்சோம் அதை தான். பிலிப்பியர் 1வது அதிகாரம், அங்க சொல்றாரு சகலவித நற்கனிகளை நீங்க தரணும் அப்படின்றார். இங்க சொல்றாரு நீதியின் கனிகள். மறுபடியும் கனிகள் கொடுப்பது மட்டும்தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். இந்த கனிகள் எப்படிப்பட்டவைகள், எவைகளை சொல்லுகிறதுன்னு சொல்றத வரக்கூடிய ஒருவில் வர்ற சண்டை அல்லது அதுக்கு அடுத்த சண்டையும் நம்ம கண்டிப்பா தியானிப்போம். ஏன்னா அந்த கனிகள் எப்படிப்பட்ட கனிகள், எதை குறித்து அவர் சொல்லுகிறார்ன்றது ரொம்ப முக்கியம். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9-11 வரையான வசனங்கள் எல்லாரும் எடுங்க. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது. இங்கேயும் பவுல் ஏறுகிற ஜபம் தான் பாருங்க, இங்கேயும் பவுல் ஜபத்தை தான் ஏறெடுக்கிறார். உங்கள் அன்பானது
அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அடுத்து சொல்றாரு, ஏன் இந்த கனி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனோட லிங்க் தான் 11வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர் அற்றவர்களுமா இருக்க. உனக்குள்ளும் இடர்ல இருக்கக்கூடாது, நீயும் மற்றவனுக்கு இடர்லா இருக்கக்கூடாது. உனக்குள்ளும் இடர்ல இருக்கக்கூடாது, நீயும் மற்றவங்களுக்கு இடர்லா இருக்கக்கூடாது. இடர்ல அற்றவர்களா இருக்கவும் நான் வேண்டுதல் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப இதுக்கு தான் ஜெபம் பண்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, உண்மையில கனி இல்லாம வரம் கிரியை செய்ய முடியும். வாழ்க்கையில கனி இல்லாமல் ஆவியின் கனியில வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமே இல்லைன்னு பவுல் எழுதுறார். இந்த இடத்துல பவுல் எழுதும் பொழுது நீங்கள் நீதியின் கனிகளாலே நிறைந்திருங்கள்ன்றார். கொலோசே சபைக்கு எழுதும் பொழுது சகல விதமான எல்லா விதமான நற்கனிகளும் உங்களுக்குள்ள இருக்கணும். இங்க சொல்லும் பொழுது நீங்கள் நீதியின் கனிகளாலே நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். பிரதர், என் வாழ்க்கையில நான் கனி கொடுக்கணும். பிரதர், என் வாழ்க்கையில கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும்? நான் நற்கனிகளை கொடுக்கணும். நான் நற்கனிகளை கொடுக்கணும். நற்கனிகளை கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்கிறது? ஃபர்ஸ்ட் அங்க இருந்தான் தொடங்குது. நேற்று நான் யோவான் 15வது அதிகாரத்தில் எத்தனையோ முறை நம்ம இங்கே பிரசங்கம் பண்ணிட்டோம், தியானிச்சிட்டோம். நேற்று அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நானே பொதுவாக சொல்லுவேன், அவரோட நீ ஒட்டிக்கிட்டே இருந்தா போதும்பா, எல்லாம் தானா நடக்கும். ஒட்டிக்கிட்டே இருந்தா போதும், தானா நடக்கும். இப்ப வாசிக்கலாமா? யோவான் 15 ஜான் சாப்டர் 15. இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வர்றார். 2வது வசனத்தை வாசிங்க. என்னில் அதுதான் என்ன ரொம்ப இடிச்சுது. இன் மீ, என்னிலே கனி கொடாத. நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? இயேசுல நிலைச்சிருக்கல, அதனால கனி கொடுக்கலன்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் பார்வையில நீ என் கூட அட்டாச் ஆயிர மாதிரி தான் இருக்கிற. என்னிலே, அதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு இடிக்குது. அப்படின்னா நான் விசுவாசின்ற போர்வேல தாங்க இருப்பேன். என் வாயிலிருந்து இயேசு இயேசுன்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். நான் ஜெபிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன், நான் கொடுப்பேன், ஓடுவேன், எல்லாம் செய்வேன். அவர் சொல்றாரு, என்னிலே கனி கொடாமல் இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அவர் அறுத்து போடுவார். அது அறுத்து போட்டு அதிக கனிகளை கொடுக்கும்படி என்ன பண்றாரு? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்றாரு. கனி கூடாது இருக்கிறார். என்னிலே, என்னல கனி கொடுக்கலையோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்படி 4வது வசனத்தை வாசிங்க. என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால். இப்போ 2வது வசனத்துக்கும் 4வது வசனத்துக்கும் உள்ள முரண்பாடு உங்களுக்கு புரியுதா புரியலையா? என்னிலே நிலைச்சிருங்கன்றாரு, என்கிட்ட ஒட்டிட்டு இருப்பான்றாரு. ஆனா 2வது வசனத்துல சொல்றாரு, நீ என்னில ஒட்டிட்டு தான் இருக்கிற, பாக்குறதுக்கு என்கிட்ட ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா உன் வாழ்க்கையில கனி வரலன்னு சொன்னா, என்னுடைய பிதா அதை அறுத்து போடுவார். அதை அறுத்து போடுவார். இப்ப கனி கொடுக்கணும். இயேசு சொன்னார் பாருங்க, வெறுமனே அவர்கிட்ட ஒட்டிட்டு இருக்குன்றதல்ல, நான் அவரிலே ஆழமாக இந்த கிளை, இந்த பிரான்ச்சுடைய ரூட்டு, அந்த ரூட்டுக்குள்ள ஆழமா போகணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன தெரியுமா செய்யணும்? பிரதர் கவனிங்க, கனி கொடுக்கணும் பேசிட்டு இருக்கிறீங்களே, என்ன பிரதர் செய்யணும்? இயேசு 3வது வசனத்துல ரொம்ப அற்புதமா ஒரு பதில சொல்றார். வாசிங்க. நான் இப்ப கொஞ்சம் தான் பிரதர் கனி கொடுக்கிறேன் அல்லது இணைஞ்சிருக்கிறேன், கனி கொடுக்கிற அனுபவம் கூட இல்லை. ஆனா நான் அதிக கனிகளை கொடுக்கணும், அப்பதான் பிதா மகிமைப்படுவாரு. இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால, இப்ப கேட்ட பாரு வார்த்தை, இந்த வசனத்தினால நீ இப்போ சுத்தமாகிற. பிதா எப்படி சுத்தப்படுத்துறாரு அதிக கனிகளை கொடுக்கும்படி? வசனம் சொல்லுது,
உபதேசத்தினாலதான் என்ன சுத்தம் பண்றார். நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சபைக்கிட்ட இந்த கேள்வி எழுப்புறது அவசியம். இன்னைக்கு கூட நம்ம 119 சங்கீதத்தில் ஒரு சின்ன பகுதி வாசிச்சோம்ல. எத்தனை பேரு பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவானாகி அந்த சங்கீதக்காரனை போல இந்த வருஷத்துல ஒரு முறையாவது ஆண்டவரை பார்த்து உங்களுடைய சத்தியத்துல நீர் என்ன நடத்தும்னு கேட்டேன்? சொல்லுங்க பாப்போம். இங்கதான் இருக்கிறவங்களும் கரங்கொடுத்துட்டு எல்லாம் சொல்லுங்க. இந்த வருஷத்துல ஒரு முறை நல்ல ஆவிக்குரிய சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டோடைய வார்த்தைய அவர் விரும்புறவனமா உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் சின்சியரா உங்க மனசுல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு முறையாவது ஆண்டவரே நீர் என்னை கண்டித்து உணர்த்தும் ஐயா, நீர் உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நீர் என்ன நடத்தும், என்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றும், என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும், என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கத்தக்கதாக என்னோட வாழ்க்கை அமையட்டும். ஒரு முறை ஜெபிச்சிருப்பேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு முறை பிரதர், ஒரு முறையாயில அல்லது என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலா இருந்துச்சுன்னு ஒரு முறை வருத்தப்பட்டு இருப்போமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு முறை. நேசர் நல்ல கனிகளை தேடி வர்றார் தெரியுமா? நல்ல கனிகளை தேடி வர்றார். இயேசு சொன்னாரு, என் உபதேசம் உன் லைஃப்ல வந்தாலே உன் வாழ்க்கையில லைஃப் வந்துரும். உனக்குள்ள எப்ப ஜீவன் வரும்? என்னுடைய வார்த்தை எப்பொழுது உனக்குள்ள வருதோ, எப்பொழுது அந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யணும்னு உனக்குள்ள ஆசை வருதோ, அப்பொழுதே உனக்குள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கை தானா பெருகிறோம். அதனாலதான் என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, பிரதர் சினிமாக்கு போறது பாவமா? வீட்டுல டிவி சீரியல் பாக்குறதெல்லாம் பத்தி பேசுறீங்களே, வீட்டுல டிவி சீரியல் பாக்குறது பாவமா? இந்த பார், அது பாவமா இல்லையான்னு சொல்லி நியாயம் தீர்க்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவரோட வளர்வதற்கு அது தடையா இருக்கு. அதனால எனக்கு அது வேண்டாம் பிரதர். எனக்கு நல்லா தெரியும், சில பேர்லாம் இன்னும் ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இயேசுநாதர் வரும்பொழுது போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த பூமியில நீங்கள் எவ்வளவு மேன்மை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நான் யாரை நியாயம் தெரிவிக்கல, அவர் சொன்ன வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். எங்க? எண்ணிலே கனி கொடாது. கிறிஸ்தவன் பேரை வச்சுட்டு கனி கொடுக்கலங்க. லைஃப்ல கொஞ்சம் கூட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என் வாழ்க்கையில வரவே இல்லை பிரதர். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தோம், இப்ப கூட நம்ம ரோமர்ல வாசிச்சோம்ல, நீங்கள் அந்தகார கனிகள் உங்க வாழ்க்கையில எப்படி இருந்துச்சோ அதே கனிதான் பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன பிறகும் இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வசனத்தை, வேதத்துல சொன்ன வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மரங்களின் வேர் அருகே இப்பொழுதே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா நினைச்சிருக்காங்க, இயேசு கூட இணைஞ்சிருந்தா அற்புதம் நடக்கும், அற்புதம் செய்வீர்கள். ஆனா வாழ்க்கையில் வெளிப்படுகிற கனி ரொம்ப குறைவு. இன்னைக்கு பாருங்க, தேசத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் வீடியோ போட்டு காட்டப்படுகிறது. ஆனால் அவைகள் எல்லாம் தூஷிக்கப்படுது தெரியுமா? அவைகள் எல்லாம் தூஷிக்கப்படுது. ஆனால் எங்கே ஒரு கிறிஸ்தவ நற்கனியை வெளிப்படுத்தி தேவனுக்கு மகிமையான கிரிகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறானோ, இயேசு சொன்னாரு, எல்லாருக்கும் முன்பதாக உள்ள நற்கிரியைகள் வெளிப்படட்டும். ஆமென். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கனெக்டட் அண்ட் அபைடிங், ரெண்டுக்கும் வித்தியாசம் ரொம்ப நல்லா இருக்கு. கனெக்டட், ஆண்டவரோட அப்படி கனெக்ட் ஆகிருக்கிறேன், அது வேறு. இயேசு சொன்னார் பாருங்க, அபைடிங், நிலைச்சிருக்கிறது வேறு. அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிச்சிடலாம? 15, யோவான் 15, நான் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. யோவான் 15 6வது வசனம். ஒருவன் என்னிலே, ஆமா சேர்ந்திருந்தான் போடல, என்னிலே நிலைத்திராவிட்டால், தொடங்கும் பொழுது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். ஒருவன் என்னிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஃப்ரூட் இல்லைன்னா ஃபயர் வந்துடும் அங்க. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள்.
அவைகள் எரிந்து போகும். இப்ப நிலைச்சிருந்தனா என்னன்றதை 7வது வசனத்தை சொல்றாரு. எல்லாருமே வாசிக்கணும். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைச்சு இருந்துச்சுன்னா தான், ஆமா, உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா உங்களிலே மகிமைப்படுவார். நல்ல கவனிங்க பிரதர், நல்ல கவனிங்க. இந்த காந்தியை பத்தி படம் எடுத்தாங்க. அதுல காந்தியை நடிச்ச ஒரு பென் கிங்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பென் கிங்லி காந்தியை நடிப்பதற்கு முன்பதாக குஜராத்துக்கு வந்துட்டார். வந்து காந்தி போன இடங்கள் என்ன, அவர் சுற்றின ராட்டை வச்சு கதர் தறி நெஞ்சார்ல, எல்லாத்தையும் பார்த்தார். காந்தி எப்படி பேசியிருப்பார், அங்குள்ள ஆசிரமத்திட்ட போய் எல்லார்ட்டையும் பேசினார். காந்தி இப்படிதான் நடப்பாரு. பல மாதங்கள் அவர் அதற்காக பயிற்சி எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு காந்தி போலவே வேடம் போட்டு கார்ல வந்து இறங்கின உடனே அங்கிருந்த ஒரு விவசாயி ஓடி போய் அந்த பென் கிங்லி அந்த நடிகருடைய காலில் விழுந்தான். இந்த பென் கிங்ல அவர் தூக்கி வச்சு சொன்னார், நான் காந்தி இல்லைங்க, நான் காந்தி இல்லை, காந்தி வேஷமிட்டு நடிக்கிற மனுஷன். அந்த விவசாயி சொன்னா, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும், நீங்க காந்தி இல்ல, ஒரிஜினல் காந்தி இல்ல, நடிகர் எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களை நான் காந்தியை பார்க்கறதுனாலதான் உங்க காலில் வந்து விழுந்தேன். பிரதர், இன்னைக்கு உலகம் இயேசு நம்மளை தான் பார்க்க விரும்புது தெரியுமா? இயேசு யோவான் 15 அதைத்தான் சொல்றாரு, நீ கனி கொடுக்கறதுனால தான் என்னுடைய சீஷனா இருப்பே தவிர நீ அற்புதம் செய்யறதுனால என்னுடைய சீஷனா இருப்பேன்னு சொல்லவே இல்லை. நீ கனி கொடுப்பதுனாலதான் என் பிதா மகிமைப்படுவார்னு போட்டிருக்க தவிர நீ அற்புதம் செய்யறதுனால போடவே இல்லை. ஒரு இடத்துல கூட போடவே இல்லையே, ஒரு இடத்துல கூட போடல. நான் நைட்டெல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு 3 மணிக்கு எழுந்து உட்காந்து மொபைல் போன் எடுத்து அப்படி திருப்பிட்டு இருக்கிறேன். அந்த நாட்கள்ல சபைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 9வது அதிகாரம், 16வது அதிகாரம், இதெல்லாம் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. சபைகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு அவைகள் வளர்ந்து பெருகின. சபை கீழ்ப்படிதல் இருந்துச்சு, சபையில பயபக்தி இருந்துச்சு, சபை எல்லா இடத்திலும் வளர்ந்து பெருகின. இந்த சபையை பார்த்த உடனே எல்லாருக்குள்ளயும் பயம் வந்துச்சு. இவன் வித்தியாசமான ஆளுப்பா, இவன் பக்கத்துல போகக்கூடாது. பக்கத்துல போகக்கூடாதுன்னா தூர விலகி ஓடிரல. கேலி கிண்டல் பண்றதுக்கு சபை ஒரு நாளும் இடம் கொடுக்கவே இல்லை. துன்புறுத்தப்பட்டுச்சு, அது வேறு, துன்புறுத்தப்பட்டுச்சு. சபை பயங்கரமான நெருக்கங்களை அனுபவிச்சது அரசாங்கங்கள் மூலமா. நீரோ மன்னன் அடிச்சு நொறுக்குனா, அதன் பிறகு எத்தனையோ ராஜாக்கள் அடிச்சு நொறுக்குனாங்க, அதன் பிறகு கம்யூனிஸ்ட் சித்தாங்கள் வந்த பிறகு சபை எவ்வளவோ துன்புறுத்தப்பட்டுச்சு, அது வேறு. அது எரிச்சலினால பயத்தினால பண்ணது. ஆனால் சபை ஒரு நாள் எள்ளி நகையாடப்படவே இல்லை. அந்த நாட்கள்ல சபை எள்ளி நகையாடப்படுறது காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவரை காண்பிக்க வேண்டிய விதம் அந்த பூமியில நீங்கள் நானும் காண்பிக்க தவறிட்டோம் தெரியுமா? இதற்கு எல்லாவற்றிற்கும் நாள் ஒன்றிலே நாம் அவருக்கு முன்பாக நின்று பதில் சொல்லியே ஆகணும், பதில் சொல்லியே ஆகணும். இது ஏதோ நியாய தீர்ப்புலாம் கிடையாது பிரதர். நான் வசனத்தை அப்படியே உங்களுக்கு காண்பிச்சிட்டேன். பின்னால நம்ம பார்ப்போம் நீதியின் கனிகள்னா என்ன, ஆண்டவர் எதை குறித்து அதெல்லாம் சொல்றாருன்றத பின்னொரு நாள் நம்ம விளக்கமா தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்னைக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்கட்டும், எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்க உலகத்துக்கு சாட்சி ஆகிறதெல்லாம் விட்டுருங்க பிரதர், அதெல்லாம் பார்ப்போம். என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்பதாக நான் இயேசுக்கு என்று கனி கொடுக்கிறவனா இருக்கிறேன்னா அதை மாத்திரம் இன்னைக்கு கொஞ்சம் உங்க மனசுல பதிங்கல. உங்க பிள்ளைங்களுக்கு முன்பாக, உங்கள் கணவனுக்கு முன்பாக, உங்கள் மனைவிக்கு முன்பாக, உங்களுடைய உறவினர்களுக்கு முன்பாக, உடன் பிறந்தவர்களுக்கு முன்பாக நான் கனி கொடுக்கிறவனா இருக்கிறேனா பிரதர்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற முதல்ல மனம் திரும்புதல் இருக்குது, அதை பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. நீ ஞானஸ்நானம் எடுத்துட்ட,
ஆனா இன்னும் உனக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இல்லவே இல்லை. உனக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதற்கு முன்பு உன் வாழ்க்கையில என்ன கனிகள் வெளிப்பட்டனவோ அதே கனிகள் தான் இன்னைக்கு இருக்கு. ஏன் கிறிஸ்துவுக்குள்ளான சுதந்திரத்தை நம்மால அனுபவிக்க முடியல தெரியுமா? ஏன் அனுபவிக்க முடியல சொல்லுங்க பாப்போம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுகிற கனி மனம் திரும்புவதற்கு முன்பாக இருந்தவைகள். உண்மையாதான். மனம் திரும்புறதற்கு முன்பு எது இருந்துச்சோ அது இப்பவும் இருக்கு. அவைகளெல்லாம் இன்றைக்கு வேரோடு பிடுங்கப்படட்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். முதல்ல சின்ன சின்ன ஜபங்களா ஏறெடுப்பவன், என்ன மற்றவங்களுக்கு நான் இடர் இல்லாதபடிக்கு வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் வார்த்தையும் சரி, என் நடக்கையும் சரி, என்னோட ஒவ்வொரு செயல்களும் சரி, மற்றவங்களுக்கு முன்பாக உண்மை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கட்டும். என் வாழ்க்கையில குறைவுகள் உண்டு, எத்தனையோ குறைகள் உண்டு. நான் 300 நாள்ல அந்த காரியங்களிலே சறுக்கினேன் என்பதற்காக தொடர்ந்து சறுக்கிக்கிட்டே இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அதை தேவன் விரும்பவே இல்லை. ஓ பிரதர், இயேசு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரு, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரு. விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிபட்ட அந்த பெண்ணையும் தான் சேர்த்து கொண்டார். ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், இனிமே இந்த காரியத்தை செய்யாத. நீ போலாம், இனிமே பாவம் செய்யாத. இன்னைக்கு ஒவ்வொருத்தட்டையும் ஆண்டவர் அந்த காரியத்தை தான் சொன்ன, நீ போ. இதுவரைக்கும் இருந்த குப்பை இனிமே உன் வாழ்க்கையில வேண்டாம். சில பேர் இன்னும் சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல, நல்லவேளை நான் இன்ஸ்டாகிராம்ல இல்லை, ஆனா சில பேர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதை எனக்கு அனுபவிக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதை வேற இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் வேற போடுறீங்க. உலகத்தானே செய்யற பாவத்தை கொஞ்சம் மறவா செய்யணும்னு நினைக்கிறான். கர்த்தர் பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல, இன்னும் மேல. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுதே, என் வாழ்க்கையில கொஞ்சம் கூட உணர்வு இல்லை, கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. இத்தனை கோடி ஜனம் இருக்கும் பொழுது உங்களை என்னையும் தனியா பிரிச்சு எடுத்தார். அவரு எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவு வேதனைப்படுவார். அவர் சிந்தின ரத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில வீணாய் போயிற்றோ. ஒருவேளை இன்னைக்கு செய்தி உங்களை குத்தினா கூட பரவாயில்லை. வார்த்தையின் வாசஸ்தலத்துல நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்றதுல எனக்கு என்னதுங்க? பழைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சபைகள் வளர்ந்து பெருகினா எண்ணிக்கையிலும் பெருகிச்சு. அதே மாதிரி நல்ல கிறிஸ்தவ குவாலிட்டியில பெருகுச்சுங்க. அதுதான் ரியலான வளர்ச்சி. சபையில பெரிய கட்டடம் இருக்குது, 10,000 பேர் வர்றாங்க, அது சபை வளர்ச்சி இல்லை. உலகம் சொல்லலாம் அது சபை வளர்ச்சின்னு. நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு ஆழமா வேறு ஒன்றி இருக்கிறோம், எப்படி கனி கொடுக்கிறவளா இருக்கிறோம், அதுதாங்க ரியலான சர்ச் growth. நான் அப்படிப்பட்ட சபையா தான் அந்த சபை இருக்கணும்னு விரும்புறேன். தேவன் விரும்புறார், தேவன் விரும்புறார், தேவன் விரும்புறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தும். ஆண்டோட கேளுங்களேன், சின்சியரா கேளுங்க. ஆண்டவரே, வாழ்க்கை மாறட்டும். முடியலையா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. திரும்ப திரும்ப அதே நிலைமையில இருந்துட்டு இருக்காதீங்க. திரும்ப திரும்ப அதே நிலைமையில இருக்காதீங்க பிரதர், வேண்டாம். கர்த்தர் துக்கப்படுவார். வர்றாரு ஒவ்வொரு நாளும், இது நற்கனிகளை கொடுக்குமா, நற்கனிகளை கொடுக்குமா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்குமா, நீதியின் கனிகளை கொடுக்குமா, தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் அதே பழைய குப்பை கூலம் இதே தூக்கிக்கிட்டு போயிட்டே இருந்தா எப்படிதான்? இன்னைக்கு கேளுங்க, எல்லாரும் சபையாய் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம். 5 நிமிஷம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு சொன்னார், நீ என்கிட்ட அன்பா இருந்தா என் கற்பனை கைக்குள்ளும், அவ்வளவுதான். நீ என்கிட்ட அன்பா இருந்தன்னா நான் என்ன சொன்னனோ அதை நீ ஃபாலோ பண்ணுவ. அப்படி இல்லைன்னா நம்ம நேசிக்கிறேன்லாம் சொல்றதெல்லாம் சும்மா.
நீங்களும் நானும் நம்ம அறிந்திருக்கிறதை விட அவர் நம்மை நன்கு அறிவார். வேதம் சொல்லுகிறது, மனுஷருடைய உள்ளத்தில் இருக்கிறவைகள் அவர் அறிந்திருந்தபடியினாலேன்னு போட்டிருக்கு. ஒருவன் அவனை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் தெரியும். உள்ள எவ்வளவு கசப்பு இருக்கு, உள்ள எவ்வளவு குறை கூறி திரிகிற அனுபவம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, தேவனில் அன்பா இருந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சகோதரனை பகைச்சா அவன் பொய்யன்னு போட்டிருக்கு. இன்னொரு விதத்துல சொல்றதா ஒரு டிரான்ஸ்லேஷன் அவன் ஃப்ராடுன்னு போட்டிருக்கு. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த குப்பைங்கெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. சின்ன சின்ன குப்பைங்க, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரி, குழி நரி எல்லாத்தையும் இன்னைக்கு நான் வெளியே துரத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. முடியலன்னா உள்ள வச்சு சாவடிங்க, அதை சாகடிங்க. ஒரு சின்ன கூட்டம் போதும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்கு. அது நீங்களும் நானுமா ஏன் இருக்க கூடாது? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, In moments like this I'll sing out a song, I'll sing out a love song to Jesus. In moments like this I lift up my voice, I lift up my voice to the Lord, singing I love you Lord, singing I... Lift up your hands and sing. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருந்த நிரப்பட்டும். இயேசு எப்படி செயல்பட்டு இருப்பார் அதே மாதிரி நானும் செயல்பட நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்த காண்பிக்க உதவி செய்ய ஐயா. Singing I love you Lord, singing I love you, singing I love you Lord, singing I love you Lord, I love you Lord. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகள் நாங்கள் உம்மை நோக்கி பாடுகிறோம் ஐயா. எங்க வாழ்க்கையில் உங்க நாமம் ஒரு நாளும் தூஷிக்கப்படாதபடிக்கு உதவி செய்.
நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கனி கொடுக்கும்படியாகத்தானே ஆண்டவர் நீங்க எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நாங்க கனி கொடுக்கணும் ஐயா. எங்க குடும்பத்தில் இருக்கவங்க எங்களை பார்க்கட்டும், எங்க வாழ்க்கையை பார்க்கட்டும், எங்க வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் வந்ததுன்னு அவங்க அறியட்டும். அவங்களுக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் எங்க வாழ்க்கையிலிருந்து நீர் அப்புறப்படுத்தும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி எங்களை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வசனம் எங்களுக்குள்ள ஆழமான ஒரு கிரியை நடப்பிக்கட்டும். நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினால